Hello friends, welcome to Mona's Kitchen Diaries. Please subscribe பண்ணுங்க friends, share பண்ணுங்க, like பண்ணுங்க. இன்னைக்கு நான் வெண்ணெய் தோசை எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பல்லியா செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு கடாயில கடுகு, ஆனியன், அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கங்க. அதனால் ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வேக வச்ச பொட்டேட்டோஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை கூட சால்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பல்லியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றுறேன். இதுக்கு பட்டர் இருக்குது இல்லைங்களா, அது சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை. பசங்களுக்கு ரொம்ப இஷ்டம் ஆகும். பாருங்கள், சென்டரில் ஒண்டி போடாதீங்க, எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் பட்டரை. நல்லா கிறிஸ்பி ப்ரௌனாக வராங்க. இங்கே பாருங்கள், என்ன அழகாக தெரியுது, அந்த பட்டர் மெல்ட் ஆகிறது. இப்போ ரெடி ஆயிடுச்சு தோசை. பாருங்கள் என்ன அழகாக தெரியுது இல்லை? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி டு சர்வ். பாருங்கள், பல்லியா கூட இன்னும் அழகாக இருக்குது பார்க்கும். சப்ஸ்கிரைப் மாத்திரம் பண்ண மாட்டேன்றீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.